எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா குரூப் 4 அடுத்து குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்க்கான ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்ச் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி. ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா 15ஆம் தேதி. ஃபஸ்ட்டு டெஸ்ட் 15ஆம் தேதி, ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 12ஆம் தேதி. இந்த பேட்சில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 59 டெஸ்ட் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுது அப்படின்னா தமிழ் உங்களுக்கு வந்து 200 கொஷின் மொத்தமாக கேட்பாங்க. அதில் 100 கொஷின் வந்து தமிழ் மட்டுமே வரும். ஸோ அப்போது தமிழ், அடுத்து மேக்ஸு, யூனிட் 8, அதாவது இப்போ யூனிட் 5 மாற்றிட்டாங்க, நெக்ஸ்ட்டு யூனிட் 6. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், சயின்ஸு, சிஏ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிட் 1 to 6ன்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும். யூனிட் 1 to 6 கவர் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு மேக்ஸு, அடுத்து வந்து தமிழ், இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் இந்த பேட்ச்சு. மொத்தமாக 59 டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் வந்து 8 இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின் எவ்வளோனா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின் இருக்கும். அப்போ மொத்தமாக 11,000 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இந்த பேட்ச்சில் கவர் ஆகும். ஸோ ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், ஜிகே, அடுத்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த சைடு கொடுத்துருப்போம். ஸோ தமிழ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எவ்ரி டெஸ்ட்லையுமே இருக்கும். ஜிகேல என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். எந்தெந்த டேட்டில் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே டேட் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஷெடியூல் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். அடுத்து இப்போது இந்த பேட்ச் லாஸ்ட் டேட் வந்து முடியறது லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் கேட்டிருக்காங்க. முன்னாடி இவங்களுக்கு வந்து எக்ஸாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஆனுவல் பிளானர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு கன்ஃபார்ம் டேட், எக்ஸாம் டேட் வந்து நமக்கு தெரியும். அப்படி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்க லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஷெடியூல் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதர்வைஸ் இதே ஷெடியூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதோட இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 999. அதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் எப்படி நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம், படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5 இடர்கள் கொடுத்துருக்கோம். 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 6 இருக்குன்னா இந்த புக் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணி அந்த யூனிட்டை படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரீசனிங் மட்டும் நம்ம மேக்ஸுக்கு வந்து புக் லிங்க் கிடையாது, நீங்கள் தான் ஓன் சோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். மற்றபடி இந்த சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், HCF இந்த மாதிரி டாபிக்லாம் வரும்போது அதுக்கு புக் லிங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக் லிங்க் இப்படி ஷேர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம். லிங்க் வந்து இப்போ இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது அப்படின்னா 8 PM ஷேர் பண்ணுவோம். அந்த 8 PM லிங்க் அது அந்த டைமுக்கு தான் அட்டன் பண்ணோம் அப்படின்னா கிடையாது. மறுநாள் 8 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். 24 ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும். அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்பும் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பில் 200 கொஷின் வித்தவுட் ஆன்சரோடு இருக்கும், 4 ஆப்ஷனோட. அடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வித் ஆன்சரோட அந்த கொஷின் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அகெயின் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் பிடிஎஃப் யூஸ் பண்ணி, OMR ஷீட் யூஸ் பண்ணி, இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் பிடிஎஃப் அப்படின்னா எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த லாஸ்ட் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம், அதை வச்சு ஃபாஸ்ட்டாகவும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணால் அதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அது ஏற்கனவே தமிழ் பேட்ச், இல்லைனா ஜிகே பேட்ச், இல்லைனா மேக்ஸ் பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச், எனி பேட்சில் நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 999 தேவையில்லை, 899 899 ரூபாய் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா மட்டும் 999 பே பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் பேட்சில். ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணால் போதும். ஸோ எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். இது ஒன்லி வந்து தமிழ் மீடியம் மட்டும்தான் இந்த பேட்ச், இங்கிலீஷ் மீடியம் நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.